சொல்வொக்கும் கடிய வேக சுடு சரம் என்று ஏன் தலைப்பு தந்தேன் என்றால், நான் தமிழ் படித்தவள். தொல்காப்பியம் இப்படி சொல்லுகிறது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கு, பொருள் இல்லாம ஒரு சொல் கிடையாது. ரொம்ப நார்மலா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க நார்மலா பேச மாட்டாங்க. நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், தெரிஞ்சு கேட்கிறாங்கன்னு அர்த்தம். நான் ஒன்னு சொல்லுவேன், நீ தப்பா நினைச்சிக்க மாட்டியேம்பாங்க, தப்பா நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். என்ன உன்ன மாதிரி பல பேரை நான் இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேனே அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம். சொல்தான் எப்படி நம்மை வந்து சேர்கிறது. ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு பாத்திரம் இருக்கு. ராமாயணத்தில் ஒரு பாத்திரம் தலைமை பாத்திரம், ராமன் என்று அதற்கு பெயர். அந்த பாத்திரத்துக்கு ராமன் என்று பெயர். அந்த ராமன் கன்னி போருக்கு புறப்படுகிறார். விஸ்வாமித்திரர் அவனை அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று ஒரு யாகம் நடத்துகின்ற அந்த மலைக்கு கீழே நிறுத்திவிட்டு, இந்த யாகத்தை தடுத்து நிறுத்துகின்ற அந்த அரக்கியை நீ கொல் என்று சொல்கிறார். தாடகை என்கின்ற ஒரு பெண் வந்து அங்கே நிற்கிறாள். விஸ்வாமித்திரனுடைய ஆணைக்கு இணங்க தன்னுடைய அம்பை எடுத்து வில்லிலே பூட்டுகிறார் ராமன். வில்லிலே பூட்டி விட்டார். அந்த அம்பு போகுது, போய் அந்த அரக்கியை கொல்கிறது. இது பாட்டு, இது சூழல். அந்த பாட்டினுடைய முதல் வரிதான் அந்த அம்பு எப்படி போச்சு அப்படின்னு கம்பர் எழுதுகிறார். கம்பர் ராமாயணம் இருக்குல்ல, அது எந்த இலக்கியமாக இருந்தாலும் தமிழில் அந்த இலக்கியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கண்ணதாசன் இப்படி சொல்லுவார், காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு, கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு என்பார். 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று எழுதுவார்.